வணக்கம் நண்பர்களே. இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இவர்களெலாம் எவ்வளோ விஞ்ஞானபூர்வமான பொய்களை சொல்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் டிஆர் பாலு, முன்னாள் மத்திய அமைச்சர், இப்போ எம்பியாக இருக்கார். அவர் இந்த சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தபோது சில ஒப்பந்தங்களை டிஆர் பாலுடைய கம்பெனி, அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ, அவருக்கு தான் மனைவி யார் மகன் யாருன்னு தெரியாதே, அவர் சொன்னது தான், நாம் சொல்லலை. நாளைக்கு அவர் மகனை யாருன்னு தெரியலன்ட்டார், மகனா அவரா அப்படின்னு தெரியலன்ட்டார், நாளைக்கு மனைவி என்ன கூட தெரியும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, அது விமர்சனத்துக்குள்ளே போயிடும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருக்கு ஒப்பந்தம் எடுத்திருந்தார் கடலில் அந்த சேது சமுத்திர திட்டத்திற்காக அந்த குறிப்பிட்ட கடலுக்குள்ளே இருக்கிற பாதையில் கடலை ஆழப்படுத்துறது, அதாவது அதை கொஞ்சம் டெப்த் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஒப்பந்தங்கள் இவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க தானே கூட்டணி கட்சி, அப்போ இவர்கிட்ட கொடுத்தாங்கன்னு இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் அதில் எக்ஸ்பர்ட்டு விஞ்ஞானின்னு நினச்சி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அப்போ இவருக்கு அந்த தோன்ற பணி, மண்ணை வாரி அகலப்படுத்துகிற பணி, இதில் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்படுது. அப்போது இவர் சொன்ன பதில் இதே மாதிரி பதில் தான். இப்போ இந்த அண்ணாமலை குறுக்கு விசாரணை பண்ணும்போது யார் அவர் என் பையனா அப்படின்னார்ல, அதை மாதிரி உள்ள பதில் தான் சொன்னார். ஐயா, நீங்கள் அந்த ஆழப்படுத்துகிற பணியில் ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறப்ப சொல்கிறாரு, இல்லை நான் பண்ணலை அப்படின்னா, சரி ஆழப்படுத்துனீங்க, அந்த தோண்டும் போது மண் எடுத்திருப்பீங்கள்ல, அந்த மண்ணெல்லாம் எங்கே? ஒரு குழி தோண்டுனா அதுலேருந்து மண் எடுப்பாங்கள்ல, அந்த மண்ணெல்லாம் எங்கே? அதை வாரி அப்படி பக்கத்தில் தூக்கி போட்டேன் அப்படின்னாரு. மகா நல்லவர், மிகப்பெரிய நல்லவர், மகா நல்லவர், நியாயவான், தர்மவான், இப்படி தான் அவர் சொல்லி முடிச்சிடணும். இப்படியெல்லாம் பதில் சொன்ன மிக 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 நல்லவர். அவ்வளோ வார்த்தைகள் அடக்கிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்களை தான் திமுக தான் கட்சியில் வச்சுக்கிட்டு தயாநிதி மாறேன் இஷ்டத்துக்கு புழுகிறது, இஷ்டத்துக்கு இப்போ கேட்குறவங்க, அதாவது மக்கள் இதை கேட்பாங்களே, நம்மளை இது பண்ணுவாங்களே, அந்த பொன்முடி, டிஆர் பாலு, கர்மம். ஆனால் என்ன கொடுமைன்னா, இவங்க ஜெயிச்சார் வந்துடுறாங்க. ஜெகத் ரட்சகன் அவராச்சும் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, அவர் வேறு மாதிரி சேர்த்துக்கலாம். ஆக கடலில் மண்ணை வாரி கடலுக்குள்ளே போட்டுட்டேன்னு சொன்ன பெரிய விஞ்ஞானி தான் டிஆர் பாலு. இந்த கட்சியை தான் நீங்கள் தமிழக தேர்தலில் சந்திக்க போகிறீங்க. தொடர்ந்து பேசுவோம்.